வணக்கம். இப்போது கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிற பரப்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தி என்னென்னா, அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் இடைத்தேர்தலில் போட்டியிடுறாரு. அதுவும் சும்மா போட்டியிடல, திமுக அதிமுக 2 கட்சியோடைய கூட்டணி வச்சு அவங்களுடைய ஆதரவில் தான் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது பரப்புறது யாருனாக்கா, வாயை வாடகை விட்டு அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சில நாதாரிங்க தான் இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில அணில்கள் எனக்கு இந்த காணொலிகளை அனுப்பி, என்ன திராவிடத்துக்கு விலை போயிட்டீங்களா, சீமான் ஸ்டாலின் கிட்ட பெட்டி வாங்கிட்டார் அப்படின்னு பேசுகிறாங்க. என்னைக்கும் சரி, இப்போவும் சரி, எப்போவும் சரி, திமுகவுக்கோ இல்லை அதிமுக கூட திராவிட கட்சி கூட கூட்டணி வைக்க வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. நாம் தமிழர் கட்சி எப்பயுமே தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அது எங்களுடையது. இன்னைக்கும் திமுக கூடயோ இல்லை அதிமுக கூடயோ கண்டிப்பாக கூட்டணி போகாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுக அதிமுக 2 கட்சியிலையும் இருக்க ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அந்த ஊழல் சக்தியில் உள்ளவங்களை பூரா கூட்டிகிட்டு பனையூரில் இருக்கிற வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து எடுத்து தாவேகா என்ன பண்ணு தூய சக்தியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட அணில்கள் உங்களுக்கு நாம் தமிழர் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா? நீங்கள் நாம் தமிழர் கட்சி தோத்தாலும் ஜெயித்தாலும் என்றைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.